ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ருசியான இந்த சாம்பார் சிம்பிளா குயிக்கா பண்றது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எதுவும் வதக்காம சட்டுன்னு செய்யறது தான் இந்த சாம்பார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 5 விசில் போட்டு எடுத்துட்டோம். நல்லா ஆல்ரெடி பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் அதை வச்சு மசிச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கூட மசிச்சுக்குங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுலேயே ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 தக்காளி. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கும் போது நல்லா பாயில் ஆகணும். அந்த நேரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூனோ 5 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் பொடி எந்த கெட்டித்தன்மையும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து அது ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் போட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்குற வெஜிடபிள்ஸை பொறுத்து நீங்கள் விசில் போடணும். ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு விசில் போதும். நீங்கள் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் எதனா ஆட் பண்ணுறீங்கன்னா 2 விசில் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இன்னைக்கு இந்த சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனும் ஒரு 5 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சீரகம் 1 டீஸ்பூனும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட இந்த சாம்பாரை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேச்சுலர் சாம்பார். ரொம்ப சிம்பிளாக எதையும் வதக்காமல் சட்டுன்னு செய்யலாம். ஆனால் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த சாம்பார். குயிக்காக செஞ்சிடலாம். அவசர டைமில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.